துறையினுடைய அமைச்சர் என்ற முறையில இனி இந்த ஒரு ஆண்டு மட்டும் எந்தெந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டாலும் முதல்ல ஒரு திருக்குறளும் நம்முடைய முத்தமிழ் கலைஞருடைய விளக்க வரையும் சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி. அது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் மீட்டிங்லேயே ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற வகையில் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு முத்தமிழ் கலைஞருடைய விளக்கம் என்பது அகரம் எழுத்துக்களுக்கெல்லாம் முதன்மை, ஆதி பகவான் உலகில் வாழும் உயிர்களுக்கு முதன்மை திருக்குறளோடு இந்த கூட்டத்தை நான் பெருமையோடு நான் தொடங்குகிறேன். இப்போ நடந்த எங்களுடைய ஹெச்ஓடிஸ் மீட்டிங் அப்படிங்கிறது வர இருக்கின்ற சட்டமன்றம் அது எப்பொழுது கூடுகின்றதோ அது இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு அது கூடும்பொழுது அதற்கான ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த அறிவிப்பினுடைய நிலை என்னவாக இருக்கிறது, இப்பொழுது புதிதாக நம்முடைய மாணவ செல்வங்களுடைய கல்வியுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு இன்னும் அடுத்த கட்டமாக புதிதாக வேறு என்ன திட்டங்களை கொண்டு வரலாம், ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணலாம் என்று நாங்கள் புதிதாக இப்போ நீங்கள் உட்கார்ந்து நாங்கள் பேசியிருந்தோம். புதிதாக என்ன அறிவிப்பு பழைய அறிவிப்போட நிலை என்ன இருக்கின்றது, குறிப்பாக இப்போ சமூக சிக்ஷாவை நம்பி நம்மளுடைய அறிவிப்புகள்லாம் இருந்தது. ஆன்கோயிங்காக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் அதனால் எவ்வளோ தடைபடுகிறது, அதனால் நமக்கு ஏற்படுகின்ற இம்பாக்ட் என்னவாக இருக்கின்றது, இதெல்லாம் முழுமையாக உட்கார்ந்து என்னுடைய ஹெச்ஓடி சம்பந்தமாக இன்றைக்கி தான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் கொள்கை ரீதியாக நம்மளுடைய கொள்கையை நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம். அது எந்த விதத்துலையும் விட்டு கொடுக்கறதா இல்லை. அதே நேரத்தில் பணம்னு வரும்பொழுது நம்முடைய கல்வி சார்ந்து நமக்கு என்னென்னது எங்கேயுமே தடைப்படாமல் அதை ஸ்டேட் கவர்மெண்ட்டை பேர் பண்ணிக்கலாங்கிற முடிவில் தான் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொடுக்குறது. இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு எங்களுடைய ஆஃபீஸர்ஸ் மூலமாக ஏன்னா இன்னும் அமைதியாக இருக்கிறீங்க, ஏன் கேட்க மாட்டேங்க, ஏன் வர மாட்டேங்க, கையெழுத்து போட்டால் தான் என்ன, மற்ற ஸ்டேட்லாம் கையெழுத்து போடுது அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை மறைமுகமாக இன்னும் அவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார்கள். பட் இது வரைக்கும் நாம் அதுக்கு அடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதாக இருந்தால் ஸ்டேட் கவர்மெண்ட் நம்மளே பார்த்துக்கலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தேவைங்கிறது அது நமக்கு தான் தெரியும். அவங்கள காட்டிலும் எங்கள் முடிவில் தான் நமக்கு